Hey guys, welcome back. जाली गोली पिया जलाले वातु पिया बेले जॉट किया पलाले तौल किया. இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசமா நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கடைசி ஒரு 2 வாரங்களா நம்மளை போட்டு கொலையா கொண்டு டிப்ரெஷன்ல ஏத்தி விட்ட குக் வித் கோமாளியும் சரி, நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருந்த டாப் குக் டூ குக்கும் சரி ஒரு வழியா முடிவுக்கு வந்து விட்டது. அதுல பல பேருக்கு பல மாற்று கருத்து இருக்கு. ஒரு ஷோ வந்து திருப்தியா இருந்துச்சு, இன்னொரு ஷோ வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் சந்தாசம். அடுத்த சீசன் எப்படி தொடங்குது, எந்தெந்த ஆங்கர் எந்தெந்த டிவிக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது முடிஞ்ச உடனே அப்பா நம்ம இப்ப நமக்காக கொஞ்சம் யோசிப்போம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு பார்க்கும்போது டிவி சேனல்ஸ் எல்லாம் எங்க போறீங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க முடியாது, இது முடிஞ்சா நாங்க 6ஆம் தேதி பிக் பாஸை தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு அடுத்த 100 நாளைக்கு நம்மளை டிப்ரெஷனுக்கு தள்ளுறதுக்குன்னே ஒரு ஷோ நம்மளை டிப்ரெஷனுக்கு தள்ள போகுதுன்னு தெரிஞ்சே நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை பாக்குறது. இல்லைன்னா இந்த கலவர பூமி பக்கமே போற ஐடியா கிடையாது. இப்பவே பல சேனல்ஸ்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் யார் யாரு என்னன்னு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் உள்ள போறாங்கன்னு ஒரு கணிப்பு வந்தது. இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு, என்னன்னா 100% கன்ஃபார்ம் இவங்க தான் உள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது யார் யாரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ராகேஷ் அண்ட் ஜெயனி சேனல்ல இருந்து பிக் பாஸ் 8 கண்டெஸ்டன்ஸ் கன்ஃபர்ம்ட் லிஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இது ஒரு 11 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. அதான் நான் சொல்ல வந்தேன். தெரிஞ்ச பல அப்டேட்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட்ஸ் லிஸ்ட்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேச்சுவார்த்தை எல்லாம் இன்னும் போயிட்டு இருக்குதுல, ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க லிஸ்டும் நம்மள்ட்ட இருக்குது. எப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி வருஷம் 105 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கிற இந்த விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் குழுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி என்ன வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் ஆரஞ்சு பிளட்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். அதெல்லாம் ஒண்ணும் தேவை. இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர் சார், பெர்ஃபெக்ட்டா ரெடிட்டீங்க. சரி, இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு டான்னு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? பட் அதுக்கு முன்னாடி 4:30 மணிக்கு பிபி முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி பழைய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 1 இருந்து பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் இருந்தவங்க. அவங்கள ஒரு சிலர் எல்லாம் கூப்பிட்டு வந்து 1.5 மணி நேரம் பேச விட்டு அது மூலமா டிஆர்பி ஏத்தலாம்னு பாத்துட்டு இருக்காங்க விஜய் டிவி. கூல் சுரேஷ், ஆர்த்தி, சுரேஷ் தாத்தா, விஷ்ணு, தாமராக்கா, வனிதாக்கா, ஜூலி, இசைவாணி, இது போதும் வாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு மேல நம்ம யூடியூபர்ஸ்ல ஒரு சிலர் இவங்க தான் கண்டெஸ்டன்ட்ஸ், அவங்க தான் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ரோட்ல போற வரவங்க எல்லாம் கை காமிச்சு இவங்க உள்ள போறாங்க அவங்க உள்ள போறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எல்லாம் நியாயமா பேசணும் இல்லையா? அதுலயும் ஒருத்தர் கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க எல்லாம் தான் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு வீடியோவோட முடிச்சிட்டா பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ போட்டாரு. அவர் சொன்ன கணக்கின்படி இந்த பிக் பாஸ் சீசன் 8க்கு கிட்டத்தட்ட 120 பேர் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுனாலதானா என்னவோ தெரியல, பிக் பாஸ் சீசன் 8ஓட வீட்ல ஒரு கொலாட்டரல் டேமேஜ் நடந்து போச்சாம். அதை இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இத தெரிஞ்ச இன்னொரு சில சேனல் ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அங்க என்னன்னா, அந்த செட் ஒர்க் நடக்கும்போது ஒருத்தர் அதுல இறந்து போயிருக்காரு, அந்த செட் ஒர்க் பண்ணதுல அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ பாவம், நமக்கு வேலைக்காக வந்து இதாகிடுச்சு. மோஸ்டா பிக் பாஸ் இந்த தடவை நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளப்பி விடுதுங்க. இன்னொரு பக்கம் எத்தனை கோடி போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எத்தனை கோடி எடுக்க போறாங்க, அப்படி போயிட்டு இருக்குதாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன டேமேஜ்க்கு பிக் பாஸ் சீசன் 8 இழுத்து மூடுவாங்களாமா. இந்த சீசனை நம்ம விஜய் சேதுபதி என்ன சிறப்பா தொகுத்து வழங்குவார் அப்படின்ற நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான ஒரு சில கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில டவுட்ஃபுல் கண்டெஸ்டன்ட்ஸ், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட் யாருன்னா விஜய் டிவியின் முன்னாள் ஆங்கர் ஜாக்லின் அவர்கள். ஓ இப்படி ஒரு ஆங்கர் இருந்தாங்கல்ல, மறந்தே போச்சுப்பா. அப்ப கோச்சிக்கலாம். அப்பதான் ரக்ஷனோட தானே சுத்திட்டு இருப்பாங்க, அதாவது ஆங்கரிங் பண்றப்போ. ஆனா அந்த ரக்ஷன் இவங்களை கழட்டி விட்டு தனியா போய் இப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு CWC. நம்பிக்கை துரோகம்.
இப்ப பாவம் பொண்ணு என்ன பண்றதுனே தெரியாம வேற வழியும் இல்லாம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒத்துக்குச்சு. 10 வருஷமா விஜய் டிவில உழைச்சதுக்கு ஃபைனலா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. சோ இப்போ பயங்கரமான ஒர்க் அவுட்லாம் பண்ணி வேற லெவல்ல வீட்டுக்குள்ள போறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் ஜாக்லின் அவர்களே. அப்புறம் உங்க அக்கா காதம்பரி எது அவங்க தள்ளணுமுங்க, அவங்கள வச்சு இன்னொருத்தர் தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் இருக்கிறீங்க என்னடா இது? எப்படி இருக்காங்க கேட்டதா சொல்லுங்க. அடுத்த கண்டெஸ்டன்ட் இவங்களும் ஒரு பொண்ணு தான். பட் அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேனே. ஏன்னா ஃபுல்லா நம்ம பசங்க பொண்ணு பேர்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதனால பசங்க பேர்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பேர்லாம் சொல்லுவேன். எப்படி? சரி, அடுத்ததாக கன்ஃபார்மான கண்டெஸ்டன்ட் சுசித்ரா. ஆஹா சீசன் ஹிட். அவங்களோட வீட்டுக்காரன்னு சொல்ல வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்கல்ல. இப்ப பேலன்ஸ் வீட்டுக்காரரு அவர் வேற பயங்கரமான அப்படி அவரே வாய மூடிட்டு இருந்தாலும் நம்ம சுச்சி அக்கா கண்ணா பின்னா அவர் வாய்க்குள்ள கையை விட்டு நோண்டி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் ஈத்து விட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரியான பீஸ் தானே நம்ம விஜய் டிவிக்கு வேணும், எஸ்பெஷலி இந்த பிக் பாஸுக்கு. அதனாலதான் இவரு தூக்கின்னு போய் உள்ள போட்டிருக்காங்க. இவருக்கு வேற விஜய் சேதுபதியை சுத்தமா பிடிக்காதான். ஏன் பிடிக்கல அது அவங்க முன்னாள் மனைவியான சுசித்ராவே சொல்லியிருக்காங்க. ஆனா பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல கார்த்திக் குமார் இருக்காரா? பட் கார்த்திக் குமார் ஹேட்ஸ் விஜய் சேதுபதி. ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ உருத்தி எல்லாம் முகரில வச்சுக்கிட்டு ஏண்டி உயிரை So, இந்த அண்ணன் வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான், இவர் வாயை திறந்தாலே இங்கிலீஷ் பேசினே இருப்பாரு. சோ டியர் பிக் பாஸ், வீட்டுக்குள்ள போன உடனே இங்கிலீஷ் பேசுறவங்க வாயிலெல்லாம் கோந்து வச்சு அடைங்க. முக்கியமா இவர் வாயில பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. அடுத்த கண்டெஸ்டன்ட் தி கிரேட் விஷால். என்னது விஷால் அண்ணா வீட்டுக்குள்ள போறாரா? அவருக்கு இப்ப மார்க்கெட் போயிடுச்சு, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாருன்றது தெரியும். ஆனாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு டம்மி பீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு 1008 கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா நான் சொன்னது இந்த விஷால் கிடையாது. இந்த எடிட்டர் பைப்புல மாத்தி போட்டு விட்டுருச்சு. நான் சொன்ன விஷால் யாருன்னா பாக்யலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா? அதை பாத்திருக்கீங்களா? இல்லையா? சரி, குக் வித் கோமாளி இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்களா? அதுவும் இல்லையா? இந்த மூஞ்சை எங்கேயாவது விஜய் டிவில பாத்திருப்பீங்க. போய் சொல்லாதீங்க. யாரா அவனா? நீ என்ன டென்ஷன் ஆகுற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? இவர்தான் விஜய் விஷால். பிக் பாஸ் போல உள்ள போய் ஜொலிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் 8க்குள்ள போறாரு. ஏதாவது சிறப்பா பண்றாரா? இல்ல லாஸ்ட் சீசன்ல போன கண்ணன் மாதிரி, சாரி அவர் பேர் என்ன, டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவர் கூட அவரே டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஞாபகம் வந்துருச்சு. சரவண விக்ரம் அவரை மாதிரி இவரும் ஒரு மிகப்பெரிய டைட்டில் வின்னர் ஆவாரா? நான் செவனே நல்லா போயிருந்தேன் அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். சரி, பசங்க எல்லாம் இப்ப செம கடுப்புல இருப்பீங்க. டேய் போதுண்டா, பொண்ணு பேர் ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு கடுப்பாவாதீங்க. சொல்றேன். நெக்ஸ்ட் கன்ஃபர்ம்டு கண்டெஸ்டன்ட். இவங்க பேரை சொன்னா பசங்களுக்கு எல்லாம் ஒரே குச்சால் ஆயிருமே. என்ன பேர் சொன்னா? அது யாரு தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல சிவானிக்கு டஃப் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு நடிகை. என்ன வயசு இருக்கும்? அவங்க தான். அவங்க பேர் கூட டி ல ஸ்டார்ட் ஆகும். கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். கிறிஸ்மஸ்லாம் வந்தா இவனோட போஸ்ட பாத்தீங்கன்னு வச்சுங்க, வருஷத்துல ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் வருது, டெய்லி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேக்குற அளவுக்கு பயங்கரமான கெட்டப்ல எல்லாம் வருவாங்க. இன்ஸ்டாகிராம் வாசிகள் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எஸ், தி கிரேட் தர்ஷா குப்தா. அவங்களும் இந்த சீசனுக்குள்ள போறாங்க. சீரியலை பொறுத்த வரைக்கும் வில்லி ரோல். குக் வித் கோமாளில சார்மிங் கேர்லா வருவாங்க. இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா வருவாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி வர போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்ததா. பயங்கர உசாருப்பா. யாரெல்லாம் எடுத்து உள்ள போடணுமோ, யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணா பசங்க பாப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணி உள்ள போட்டுட்டு இருக்காங்க. விஜய் டிவினா சும்மாவா? பணம் தின்னு கொட்ட போட்டவங்களாச்சா. சரி, அடுத்த கண்டெஸ்டன்ட் மகாராஜா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி படம் ஒண்ணு வந்து தெரியுமா? பாத்துருப்பீங்க. அந்த படத்துல பொண்ணு ரோல்ல ஒருத்தவங்க பிளே பண்ணிருப்பாங்க விஜய் சேதுபதிக்கு. சஞ்சனா நமிதாஸ் இவங்க பேரு. சாரி சஞ்சனா இல்ல, சாச்சனா நமிதாஸ். ஆமா, சாச்சனாவா சச்சனாவான்னு தெரியல, அவங்களே வந்து சொல்லிட்டோம். போன சீசன்ல ஜோவிகா இந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரியில இவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா இந்த பொண்ணு 18 வயசுக்கு மேல ஆயிருக்குமா? இன்னும் அந்த குழந்தை மூஞ்சி அப்படியே இருக்கே. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, எம்மையிலே எனக்கு டவுட் வரும். இவங்களுக்கு அடுத்தபடியா செல்லம்மா அப்படின்னு ஒரு சீரியல் வந்துச்சு தெரியுமா? அந்த சீரியலின் ஹீரோயின் மற்றும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ஓட ஒன் ஆஃப் த கோமாளி அன்ஷிதா. அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்களாமா. குக் வித் கோமாளி செட்டுக்குள்ளேயே அவங்க சவுண்ட் சரோஜா மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. என் கத்தியை கொடடி தேவசேனா. வாய மூடடா சுண்ணாம்பு. யாரா பொம்பளை? நான் 10 ஆம்பளைக்கு சமந்தா.
அப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லவா வேணும்? அக்கா நீ பாத்துக்கக்கா, யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம பச்சை பச்சையா கேள்வி கேளுக்கா. பயப்படக்கூடாது. இந்த பிக் பாஸ் வீடு வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு களமுங்க. நம்ம ரவுடின்னு நினைச்சு உள்ள அனுப்புறவங்க எல்லாம் பம்பிடுவாங்க. இவங்க எல்லாம் உள்ள போய் என்னங்க பண்ண போறாங்கன்னு உள்ள போகும்போது அப்படின்னு வருவாங்க. இதெல்லாம் கணிக்கவே முடியாதுங்க. இவங்க எல்லாம் மீடியாவுக்காக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருவாங்க பாருங்க வெளியே ஒரிஜினல் கேரக்டரு. 105 நாள் முடிச்சு வெளியே போனோடனே எலிமினேட் ஆகி வெளியே போனோடனே தலை மறைவு பிக் பாஸ் எல்லாம் அமுங்கினதுக்கு அப்புறம் வெளியே வரும். அந்த பாம்பு மாதிரி வெளியே வருவாங்க. எல்லாரும் போயிட்டீங்களா அப்படின்னு. அப்பதான் விஜய் டிவிக்கும் டிஆர்பி இருக்கிறோம், நாங்களும் போட்ட முடியும். இல்ல அக்கா மேல நம்பிக்கை இருக்கு. எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபேஸ பார்த்தாலே தெரியுதே அக்கா டெரர் பீஸ் அப்படின்ட்டு. பொறுத்திருந்துப்பா. சரி, இப்ப வரைக்கும் பார்த்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்ப நம்ம சொல்ல போற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு தவிர்த்து 100% கன்ஃபார்ம் ஆகல. அதுல ஃபர்ஸ்ட் ஜோயா. இது வந்து டவுட் லிஸ்ட். என்னது ஜோயாவே கன்ஃபார்ம் ஆகலையா? குக் வித் கோமாளி செட்லயே ஜோயா நீங்க போறீங்க தானே அப்படின்னு சொல்லி ரக்ஷன் கேக்குறப்போ லைட்டா மழுப்பி பேசினாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க கன்ஃபார்ம் தானே, ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட லிஸ்ட்ல இவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். பட் இருந்தாலும் அக்கா மேபி அப்போ கம்மி சம்பளத்துக்கு தலையாட்டி இருக்கலாம். ஆனா இப்பதான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஜாஸ்தி ஆயிட்டாங்களே. ஜோயா ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? அதனால நீங்க ஓகே பண்ண அமௌண்ட்லாம் பத்தாது, இப்போ நான் ஹீரோயின் மெட்டீரியல் சோ ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் இவங்கள்ட்டயும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். மோஸ்டா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம். அந்த கட்டையை பார்த்தா தான் அந்த கட்டை வேணும். நெக்ஸ்ட் இவரோட பாய் ஃப்ரெண்ட். வணக்கம், நான் உங்க வசந்த். நல்லா இருப்பீங்க நம்புறேன். அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அவர் ஓகே சொல்லுவாரா மாட்டாரான்னு தெரியல. மோஸ்டா போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள சம்பாதிக்கிறத விட வெளியே நிறைய சம்பாதிக்க முடியும் அவரால. அது மட்டும் இன்றி உள்ள போய் எப்படி ரொமான்ஸ் எல்லாம் பண்ண முடியும்? ரொமான்ஸ் எல்லாம் தாண்டி போன வாட்டி நெல்சனா ஒரு பையன் உள்ள போனாங்க. அந்த அவங்களோட கூட அந்த லவ் ட்ராக் ஓடி நிக்சனும் அப்படித்தான். நிக்சனும் கிட்டத்தட்ட இவர் மாதிரி தான். அந்த ஏஜ்லயும் சரி ஆட்டிடியூட்லயும் சரி உள்ள போயிட்டு காமெடி பீஸ் ஆக்கி வெளியே தள்ளி விட்டாங்க. எந்த அளவுக்குன்னா நான் எல்லாம் ரவுடி தெரியுமா, அங்க நாய் கத்துனதுக்கு அந்த அவர் அந்த ரவுடி தெரியுமான்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நாய் கத்திச்சு பயந்தாரு. அந்த அளவுக்கு எவ்வளவு மொக்க பண்ண முடியுமோ மொக்க பண்ணி அனுப்புனாங்கல்ல. டிடிஎஃப் வாசன் கொஞ்சம் யோசிச்சாருன்னா அதே தான் அவருக்கும் நடக்கும். ஏன்னா சேம் ஆட்டிடியூட். உள்ள போயிட்டு நான் தான் அந்த யூடியூப்ல அவரோட சேனல்ல பேசுற மாதிரி ஓய் நான் தான் அந்த சவுண்டை கம்மி பண்ணு அதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா அங்க எல்லாருமே ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், நம்ம அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிறதுக்காகவே அநியாயம் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி இதே ஆட்டிடியூடோட உள்ள போனோம்னா வச்சிருப்பாங்க. விஜய் டிவி இழுத்து வச்சிருக்கோம், வச்சு அடின்னு அடிச்சு லாஸ்ட் வாரத்துல தூக்கி வெளியே போடுவாங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வரணும். ஸோ பார்த்து நீங்க என்ன எஸ் சொன்னியா? எஸ் சொன்னது கரெக்டா தப்பா? ஒருவேளை மணி ரவீனா மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி மாட்டிட்டோம்னா என்னோட கேர்ள் ஃபேன்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயம் நான் நடிக்க போற ஏகப்பட்ட படம் பைப்லைன்ல இருக்குது. நிறைய பேர் கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என் மூஞ்சி அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு எல்லாம் தெரியணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு குட்டி ஃபேம் வேணும். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற அப்படின்றதுக்காக கூட அண்ணன் வீட்டுக்குள்ள வந்தாலும் வரலாம். வராரா இல்லையான்னு பாப்போம். எனிவே மஞ்சள் வீரன் வாழ்க்கை. அடுத்து பேச்சுவார்த்தையில இருக்க கண்டஸ்டன்ட் அதே செல்லம்மா சீரியல்ல ஹீரோவா வந்தார் தெரியுமா, அர்ணவ் அப்படின்றவரு. அச்சோ அவன் பயங்கரமான வரச்சே. அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவரையும் வீட்டுக்குள்ள புடிச்சு இருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குதே. இப்பதான் ஒரு சில சர்ச்சையில எல்லாம் சிக்கி வெளியே வந்திருக்காரு. இவர் எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது என்ன நிகழ்ச்சி? பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த பீஸ் தானே மோஸ்ட் வாண்டட். கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். அதனாலதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இவரெல்லாம் உள்ள போனாருன்னு வைங்க, இப்போ சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. சிறப்பான சம்பவம் இருக்கு. இவரை தொடர்ந்து நம்ம குக் வித் கோமாளி சுனிதா கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. பெருசா ஒண்ணும் கிடையாது இல்லையா, ஷோஸ் சீரியல் மாதிரி. அதனால எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும்? 6 மாசம் அங்க போய் கழிச்சிட்டு வந்து குக் வித் கோமாளி சீசன் 6 இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனையை பாக்குறப்போ கொஞ்சம் போய் அமௌண்ட்டை பாத்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக போனாலும் போறதுக்கு சான்ஸ் இருக்குது.
நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? வெயிட் பண்ணி பாப்போம். இத தாண்டி ஒரு சில பீஸுங்கலாம் இன்டர்நெட்ல அடிச்சு விட்டுட்டு இருக்குல்ல. பார்த்திபன் போறாரு, ஆகாப்பா போறாரு, அண்ட் பழைய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் திருப்பி உள்ள போறாங்க அப்படி இப்படின்னு அப்படின்லாம் இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் கேள்வி பண்ணல. பட் கண்டிப்பா பார்த்திபனும் போகல, மாக்காப்பாவும் போகலன்றது தெரிஞ்சிருச்சு. அது fake. அதே மாதிரி பழைய கண்டெஸ்டன்ட்ஸ் யார் திருப்பி வீட்டுக்குள்ள போலன்றதும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாரெல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுறேன். பட் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு டான்சர், ஒரு இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ரேப்பர், இப்போ ஒரு 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 புதுசா ஸ்ரீலங்கா ஒரு ரேப்பர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து ஃபேமஸ் ஆனது இருக்காரு. ஏதோ ஒரு பாட்டு படிச்சிட்டாரு, அவரை கூட தூக்கி உள்ள போட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா டான்சர், ரேப்பர், மாடல், நியூஸ் ரீடர், அப்புறம் கண்டிப்பா ஒரு 2 பேர், ஒரு ஃபீமேல்லையும் சரி மேல்லையும் சரி, நம்ம இதுவரைக்கும் யாருன்னே தெரியாத ஒரு 2 முகத்தை போட்டு ஃபேமஸ் ஆக்குவாங்க அவங்களையும். அந்த பாலாஜின்னு ஒருத்தர் வந்தார்ல மாடல்னு சொல்லிட்டு, அவரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஃபேமஸ் ஆனார். ஸோ யாருன்னே நம்ம இப்படி முன்ன பின்ன பார்த்தே இருக்க முடியாத ஒரு ஃபேஸ் ஒரு 2 பேர் உள்ள வருவாங்க. கண்டிப்பா காமெடிக்குன்னு யாரையாவது இறக்குவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்களோட டெம்ப்ளேட்டு, அதை மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முக்கியமா எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு பார்க்கறது வந்து அந்த வீடு எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறது தான். போன வாட்டி தான் பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு உழப்பிட்டாங்க, அந்த ஷோவே உழப்பிட்டாங்க, அந்த ஷோவோட எசன்ஸே போச்சு. இந்த வாட்டி ஒரே வீடு தான் முதல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு 100 நாளைக்கு வந்து நம்மள ஒரு பரபரப்புல வச்சிருப்பாங்க. ஒரு 50 வயசுக்கு உட்பட்ட ஆரையாவது எடுப்பாங்க தானே, இதுல ஒன்றும் வரல. 50 வயசுக்கு உட்பட்டவங்களோ அதுக்கு மேற்பட்டவங்களோ கூட இருக்கலாம். அவங்க தான் வாரம் ஃப்ரீ, யாரும் ஹெல்மெட் பண்ண மாட்டாங்க, அதனால எல்லாரும் தப்பிச்சுறாங்க. அடுத்த வாரம் தூக்குறது அந்த வயசானவங்களா தான் இருக்கும். ஆனா அதுல சுஜித்ரா கண்டுபிடிச்சா. சுஜித்ரா கொஞ்சம் வாரம் 2வது வாரத்திலேயே பிரச்சனையை உண்டு பண்ணி அவங்க மனசை மாத்திட்டா. ஓகே, இவங்க வந்து கண்டெஸ்டன்ட் இவனோட சேர்ந்து நானும் மிஸ்டர் யோசிக்குது குக் வித் கோமாளி விசித்ரா மேடம் சுஜித்ராங்கிறா, நானும் ஆமாங்க. இந்த லட்சணத்துல உங்களுக்கு பிக் பாஸ் ரிவ்யூ சொல்ல போறோமா, பேரே ஒழுங்கா தெரியல. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. 100% கன்ஃபர்ம்டு லிஸ்ட்னாங்க. ஆனா சொன்னது என்னமோ ஒரு 5-6 பேர் தான். பார்க்கலாம், இன்னும் நிறைய பேர் உள்ள இருப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவ 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 அவ